Welcome to Living Hope Channel. हालेलुया। धन्यवाद यीशु। राजाओं का राजा, प्रभुओं का प्रभु, सर्वशक्तिमान परमेश्वर, यू आर द omniscient God, omnipresent, omnipotent God, சர்வ வல்லமையின் தேவனே, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுடையவர், உமக்கு நிகரானவர் நீர் மாத்திரம் தகப்பனே, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். हे प्रभु, देवताओं में तेरे समान और कोई नहीं राजा, या स्वर्ग में या पृथ्वी में या समुद्र की गहराई में और कोई नहीं खुदावन, तू ही एकमात्र परमेश्वर। हम तेरा ही दंडवत करते हैं, तेरा ही उपासना करते हैं, तेरा ही राजा हम आराधना करते हैं खुदावन। हमारी आराधना में तू मगन हो राजा। प्रभु, आप मगन होकर हमें आशीष करने वाले खुदावन राजा, हम आपको ही आराधना करते हैं, आराधना करते हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया। आमीन। आइए सब मिलकर उस महान परमेश्वर की, एकमात्र परमेश्वर की आराधना करें, स्तुति करें। आमीन।
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்து
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹalleluya, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். सबसे ऊंचा रहे तेरा नाम, ऊंचा और ऊंचा सबसे ऊंचा रहे तेरा नाम। यीशु यीशु तू ही है हमारा प्रभु। तू ही है हमारा प्रभु। निर्मात्रम पोदु எனக்கு निर्मात्रम पोदु प्रभु चाहे संसार में छोड़ दें राजा, यदि माँ बाप हमें छोड़ दें लेकिन आप हमें ना तो छोड़ दें ना तो त्याग दें खुदावन। राजा तेरी बादल की कंबा आग की कंबा हमें दिन और रात हमें संभालती है, तेरा धन्यवाद करते हैं राजा। परमेश्वर प्रभु हमारी परमेश्वर यहोवा की मनोहरता हम पर प्रकट होने दे। तू हमारे हाथों की काम हमारे लिए दृढ़ कर खुदा, हमारे हाथों के काम को दृढ़ कर
எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करें. எடுத்து வாசிப்போம். आइए बाइबल में पलटें. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் श्रेष्ठ गीत उसका 4था अध्याय को हम पलटें. அதுல 12ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன். 12वीं आयत को हम पढ़ते हैं. உன்னத பாட்டு 4ல 12. श्रेष्ठ गीत 4 का 14. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். मेरी बहन, मेरी दुल्हन, किवाड़ लगाई हुई भारी के समान, किवाड़ बंद किया हुआ सोता और चाप लगाया हुआ चरना है. மனவாளாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், दुल्हन हमें देखकर परमेश्वर कहते हैं, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார். तू किवाड़ लगाई हुई भारी के समान है. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு நல்ல தேவன். कितना अच्छा परमेश्वर है. தோட்டத்தை கர்த்தர் அடைத்து அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். एक भारी को परमेश्वर किवाड़ लगाकर वो सुरक्षित रखने वाला प्रभु है. ஒருவேளை இந்த அடைக்கப்பட்ட என்கிற வார்த்தையை अनेक பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். शायद ये किवाड़ लगाया हुआ ये शब्द कई लोगों के लिए पसंद नहीं आया होगा. ஒருவேளை இது ஒரு செழிப்பின் தோட்டம் என்று சொல்லி தான் நல்லா இருந்திருக்கலாம். यदि ऐसा कहा होगा ये तो एक सफलता की बारी करके कहते हैं तो अच्छा लगता होगा. நல்ல விளைச்சலை தருகிற தோட்டம், நல்ல லாபம் உண்டு என்கிற வார்த்தை வரவில்லை. அதற்கு பதிலாக நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய். यहाँ पर ये तो नहीं आया अच्छा लाभ देने वाला बारी है या सफलता की बारी करके तो नहीं आया, लेकिन यहाँ लिखा है किवाड़ लगाई हुई बारी है. மறைவு கட்டப்பட்டதாயும் और यहाँ पर क्या लिखा हुआ है? किवाड़ बंद किया हुआ है. முத்திரிக்கப்பட்டதுமாய் காணப்படுகிறது. और यहाँ पर छाप लगाई हुई है. சில சமயத்துல நம்மளோட லைஃப் கூட யோசிப்போம், ஏன் என் லைஃப், என்னுடைய பிசினஸ், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறது போல நம்ம நினைக்கலாம். कई बार हम ये सोचेंगे कि क्यों मेरा पढ़ाई या मेरा व्यापार, मेरा जो बढ़ोतरी कुछ बंद किया हुआ क्यों लग रहा है? ஒரு செழிப்பு இல்லையே, एक सफलता नहीं है, ஒரு வளர்ச்சி இல்லாமல் एक இருக்கிறது, बढ़ोतरी नहीं है, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் एक இருக்கிறது. आशीर्वाद नहीं है. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோமே. कहीं तो हम बंद किए हुए जैसे लग रहा है. ஆனாலும் இந்த அடைக்கப்பட்ட தோட்டத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். लेकिन हमें एक बात को याद रखना चाहिए कि इस किवाड़ बंद किया हुआ, यहाँ पर किवाड़ लगाई हुई इस बारी में से बहुत ज्यादा आशीर्वाद हमें मिलती है. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, मीका 2 अध्याय 13वीं आयत को जब हम पढ़ें तो, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். बाड़े को तोड़ने वाला परमेश्वर उनके आगे आगे चलते हैं. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, ஒருவேளை உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு சில தடைகள் காணப்படலாம். आपकी जीवन की बढ़ोतरी के लिए, आशीष के लिए कुछ रुकावटें हो सकती है. பட் வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन में लिखा है, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். उनके आगे आगे बाड़े का तोड़ने वाला गया है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर मेरे आगे आगे वो चलते हैं. எதற்கு தெரியுங்களா? किसी लिए எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து போடும்படியாக, मेरे आगे के सारे बाड़े को तोड़ने के लिए, எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடும்படியாக, मेरे सामने के सारे शत्रुओं को मारने के लिए. ஒருவேளை அது என்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம், शायद वो मेरी बढ़ोतरी की रुकावट क्यों ना हो, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம், मेरी आशीर्वाद की रुकावट क्यों ना हो, என்னுடைய ஊழியத்திற்கு தடையா இருக்கலாம், मेरी सेवा का सेवकाई की रुकावट क्यों ना हो, என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்க்கு ஏதோ ஒரு தடையா இருக்கலாம், मेरी बच्चों के बढ़ोतरी की रुकावट क्यों ना हो. அந்த தடையை என்னையால நிர்மூலம் பண்ண முடியாது. उस रुकावट को मैं कुछ नहीं कर पा रहा हूँ, பட் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். लेकिन जिसकी मैं आराधना करता हूँ वो परमेश्वर मेरे आगे आगे चलते हैं. இந்த நேரத்துல எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது. इस वचन के द्वारा कितनी बड़ी आशीषें और एक आशाएं हमें मिलती है. வேதத்துல நாம் வாசிக்கும்போது தடைகள் இல்லாத
பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாதுங்க. बाइबल में देखते हैं कोई भी पवित्र जन जो है बिना रुकावट के आगे नहीं बढ़े. முதலாவது பார்க்கும்போது पहला हम देख सकते हैं இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில கிட்டத்தட்ட 430 வருடம் அங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். इस्राएल लोग मिस्र देश में 430 सालों के लिए गुलामीपन में थे. கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு यहोवा परमेश्वर उनकी आवाज को सुना है. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து अब्राहम के साथ जिन्होंने प्रतिज्ञा की उस प्रतिज्ञा को याद कर மோசே மூலமாய் அவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். मूसा के द्वारा उन इस्राएल लोगों को वहां से बाहर ले आया. ஒரே இரவுல கர்த்தர் அத்தனை லட்ச ஜனங்களையும் எகிப்தியருடைய கரத்திலிருந்து பார்வோடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். एक रात में परमेश्वर ने उन सारे इस्राएल लोगों को उतने लाखों लोगों को मिस्र के हाथों से उन्होंने बाहर ले आया है. கிட்டத்தட்ட 10 வாதைகள் மூலமாய் கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அங்க நிரூபித்துக் கொண்டிருந்தார். कम से कम 10 विपत्तियों के द्वारा मिस्र में परमेश्वर ने वो कितना महान परमेश्वर करके वहां पर वो श्रापित कर रहे थे. கடைசியாக அங்க இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. अंतिम विपत्ति इस तरह आया उनकी जो बड़े पहलौटे के बच्चे की मृत्यु हुई मिस्र में. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கொள்ளை எடுத்துட்டு வந்தார்களா? और इस्राएल लोग लिखा है कि उन्होंने मिस्र को लूट कर वो बाहर आए. இப்போ இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் எனக்கு வழியை திறந்தார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆர்ப்பரித்து அவங்க புறப்பட்டு வருகிறார்கள். अब ये सारे इस्राएल जो है लोग जो है उन्होंने परमेश्वर ने हमें छुड़ाया करके एक बहुत ही उत्साहित के साथ एक चिल्लाहट के साथ एक बहुत ही आनंद के साथ वो बाहर आ रहे थे. ओ கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன். परमेश्वर ने मेरे लिए वायदा किया है उस देश की ओर मैं जाने वाला हूँ. அது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். वो दूध और मधु बहती है और विशाल देश है. எதிர்பார்ப்போடு ஓடி வர்றாங்க. ऐसे वो इंतजार के साथ वो खुशियां के साथ बाहर आए थे. எங்க வந்து அவங்க டென்ட் அடிக்கறாங்கன்னா जहां आकर उन्होंने अपना तंबू बनाया है. கர்த்தரங்க 13ஆம் அதிகாரத்துல निर्गमन 13वीं अध्याय में 20வது வசனத்தை வாசிக்கும்போது 20वीं आयत को जब हम पढ़ें அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமா ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். फिर उन्होंने सुक्कोत से कूच करके जंगल के चोर पर एथा में डेरा किया. 18வது வசனத்தை வாசிக்கும்போது 18 में சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். इसलिए परमेश्वर उनको चक्कर खिलाकर लाल समुद्र के जंगल के मार्ग में से ले आ चला. இவங்க மிகுந்த எதிர்பார்ப்போட புறப்படுறாங்க. ये बहुत ही उत्साहित से इंतजार से वो बाहर आए थे. ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. शुरुआत तो बहुत अच्छा था. ஆனா கர்த்தர் அவங்களை அப்படியே சுத்தி போக பண்ணுகிறார் பாருங்க. लेकिन परमेश्वर उन्हें थोड़ा सा उन्होंने एक चक्कर मारकर ले आया. சில சமயம் நம்ம லைஃப் கூட எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்டார்டிங். हम हमारे जीवन में भी कई बार हमारे जीवन में सब चीजें अच्छा लगती है. அப்படியே ஏதோ ஒரு சுத்துறது மாதிரி இருக்கும் நம்ம லைஃப். कई बार फिर लगता है हम कहीं पर तो घूम रहे हैं. கடைசில அவங்க எங்க போய் சேர்ந்துட்டார்கள்? फिर अंतिम में कहां जाकर पहुंचे? வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். और वनांतर के चोर में वो हम पर एताम में अपना तंबू डेरा किया है. ஏத்தாம் என்றால் அடைக்கப்பட்ட ஒரு இடமா? एताम का मतलब कि वो किवाड़ लगाई हुई स्थान है. அது வெறும் அர்த்தம் மாத்திரமல்ல, உண்மையாகவே அவர்கள் அடைக்கப்பட்டு போயிட்டார்கள். केवल उसका अर्थ ही नहीं वरन वो बिल्कुल वहां पर किवाड़ लगाए हुआ स्थान में जाकर फंस गए. எப்படி? कैसा? முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. आगे उनका लाल समुद्र था. பின்னாடி பார்வோனும் அவருடைய ரதங்களும் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. पीछे फिरौन और उसके रथों ने उनके पीछा कर रहे थे. ரெண்டு பக்கமும் சீனாய் மலை. उनके दाएं और बाएं में सीनाई पर्वत था. எந்த பக்கமும் போக முடியலையே. कहीं पर भी नहीं जा सकते. ஆரம்பம் நல்லா இருந்துச்சுங்க. शुरुआत तो बहुत अच्छा था. ஆனா இங்க வந்து நான் சிக்கிக்கிட்டது மாதிரி இருக்கிறது. लेकिन अब लग रहा है मैं जाकर फंस गया. எப்படி தாவீது சிக்கலாக்குல வந்து சிக்கினது போல இங்க சிக்கிக்கிட்டாங்க. जिस तरह से दाऊद ने सिकलाग में आकर वो फंस गया वैसा यहाँ पर कुछ लग रहा है. எங்க நாலு பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைங்க. चारों तरफ ही ऐसे बंद किया हुआ एक स्थान मिला. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பக்கத்திலும் நான் அடைக்கப்பட்டேன். फिर पौलुस कहते हैं कि मैं चारों तरफ बंद किया हुआ. ஒன்னு சொல்லட்டுங்களா? एक बात कहूं क्या? எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் चारों तरफ आप बंद किए गए क्यों ना हो, நமக்காக தேவன் ஒரு பக்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर एक रास्ता को खोल रखे हैं. ஆமென். आमीन. எந்த பக்கம் என்றால் वो कौन सा है? வானத்தை நோக்கி பாருங்க. हम आकाश की ओर देखें. வானம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறது. स्वर्ग की ओर हम देखें, स्वर्ग उसका सिंहासन है. மேல நோக்கி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? यदि ऊपर की ओर हम देखते रहें तो 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 21वें आयत में लिखा है, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை நடிநடத்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் மேலே இருந்தது. और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ के खंबे में और रात को उजियाला के
खंबे में उन्हें चला करता था। ஹalleluya हालेलुया। ஒருவேளை இயற்கை நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கலாம். शायद ये सारे कार्य हमारे लिए बंद किया क्यों ना हो। ஒருவேளை அன்றைக்கு இருந்த உலக வல்லரசு எகிப்து ராணுவம் அடைக்கப்பட்டிருக்கலாம். यदि उनके साम्राज्य उस समय के साम्राज्य मिस्र उनको बंद कर दिया क्यों ना हो। பட் எனக்காக வழியை திறக்குகிறவர், लेकिन मेरे लिए रास्ता खोलने वाला प्रभु। हालेलुया 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 हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. इस्राएल लोग कुड़कुड़ाने लगे। மோசே என்ன செய்தன்னு தெரியவில்லை. मूसा को पता नहीं क्या करें। 14ஆம் அதிகாரத்துல 14 अध्याय में 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 21वीं आयत में மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். तब मूसा ने अपना हाथ समुद्र के ऊपर बढ़ाया। हालेलुया हालेलुया। உங்க தடைகளை பார்த்து நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். आपकी रुकावटों को देखकर आपको करने वाला एक ही बात है, பரிசுத்த கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். अपने पवित्र हाथों को उठाकर। ஆமென் आमीन। மோசே கரங்களை உயர்த்தி இருக்கும்போது जिस तरह समुद्र के ऊपर मूसा ने हाथ बढ़ाया, என்ன நடந்தது? क्या हुआ? கர்த்தர் ஜலத்தை பிளந்து பிரிந்து போக பண்ணினார். यहोवा ने रात भर प्रचंड पुरवाई चलाई और समुद्र को 2 भाग करके जल ऐसा हटा दिया। கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அந்த சமுத்திரம் அலையும் பயங்கரமான சூறாவளி போல எழுப்பிக் கொண்டிருக்கலாம். कुछ समय पहले तो समुद्र इतना लग रहे उठ रही है और तूफान आई है, தேவ மனுஷன் கரங்களை உயர்த்தும் போது, लेकिन परमेश्वर का जन अपने हाथ को उठाया तो உங்களுக்கு வேற வெற்றி உண்டு. आपके लिए एक जय मिलती है। हालेलुया हालेलुया। மோசே கரங்களை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். जब मूसा ने हाथ बढ़ाए तो परमेश्वर ने इस्राएल लोगों को एक विजयता को दिया है। இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, आज हमें बस ये कार्य करना है, தடைகளுக்கு முன்பாக உங்க கரங்களை உயர்த்துங்க. अपने रुकावट के सामने हमारा हाथ को बढ़ाएं। கரங்களை உயர்த்தி என்பது ஆராதனைக்குரியதா இருக்கிறது. जब हम हाथों को उठाते हैं इसका मतलब ही हमारा आराधना के बराबर की है। கரங்களை உயர்த்தி என்பது நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறதா இருக்கிறது. हाथों को उठाना मतलब हमें पूरी तरह अर्पण करने की बराबर है। हालेलुया 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 हालेलुया। கரங்களை உயர்த்தும் போது हम जब हाथ उठाए ஜலம் பிரிந்து போனது. वहां पर जल 2 भाग हो गया। हालेलुया हालेलुया। இயற்கை கூட நமக்கு ஒரு வழியை பிறப்பித்ததுங்க. यानी नेचर भी हमारे लिए रास्ता खोलती है। சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையை உண்டு பண்ணின கர்த்தர், समुद्र के बीच में स्थल को सूखी जमीन को प्रभु ने उत्पन्न किया है। இதுவரை அலை மோதி கொண்டிருந்த அந்த தண்ணீர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு சுவர் போல நின்றதா. अब तक इतने लहरों से भरा हुआ समुद्र अब दोनों तरफ एक दाएं और बाएं एक दीवार के समान खड़ी हुई है, बीच में रास्ता हुआ है। இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயலா இருக்கிறது. यानी ये नेचुरल से भी अपार की एक कार्य हुआ है। எந்த தடையை பார்த்து நீங்க பயந்தீங்களோ அதே தடையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை பிறப்பிக்க போகிறார். जिस रुकावट को देखकर आप डरते थे उसी रुकावट के अंदर ही परमेश्वर एक रास्ता को खोला है। அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன், उस समुद्र को 2 भाग किया परमेश्वर। தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? हमारा प्रभु कैसा परमेश्वर है? இதே சமுத்திரத்தின் மேல் நடந்த தேவனாய் இருக்கிறார். उसी समुद्र के ऊपर मेरा प्रभु चला है। இயேசு இந்த சமுத்திரத்தையும் இந்த கடலையும் அதட்டி தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன்ங்க. यही परमेश्वर समुद्र का और लहरों को उन्होंने डांटा और शांत किया है। ஆமென் आमीन। தன்னுடைய வார்த்தையினால் இந்த சமுத்திரத்தை படைத்தாரே. अपने वचनों से उन्होंने समुद्र को सिरजा है। தன்னுடைய வார்த்தையினால இந்த தண்ணீரில் இருக்கிற மீன்களையும் எல்லாவற்றையும் படைத்த தேவன். अपने शब्दों से समुद्र की मछलियों को और सारी जीव जंतु को उन्होंने सिरजा है। हालेलुया हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் அங்க வழியை ஏற்படுத்தினார். इस्राएल लोग उसके बीच में समुद्र के बीच में चलने तक वहां पर रास्ता को परमेश्वर ने खोला है। அங்க முறுமுறுத்தவங்களா இப்ப பாக்குறாங்க. वहां जिन्होंने कुड़कुड़ाए थे वे सब देखने लगे। அவங்க எல்லாம் கண்கள் ஆச்சரியப்பட்டு போகிறது. उनकी सारे आंखें आश्चर्यचकित हो चुकी है। கர்த்தர் எதை செய்தாலும் ரொம்ப நன்மையாக செய்வார்கள். परमेश्वर जो कुछ करे वो भलाई के लिए करते हैं। இந்த எகிப்து ராணுவம் எகிப்து ஜனங்கள் ராஜா எவ்வளவோ அடி வாங்கினா கர்த்தர்ட்ட, வாதை மேல வாதை, பிரச்சனை மேல பிரச்சனை, அழிவு மேல அழிவு, ஆனாலும் எத்தனை அடி வாங்கினாலும் இவன் தாங்கிக்கிட்டே இருக்கிறான். ये मिस्र के फिरौन के राजा जो है उन्होंने जितने भी मार खाए परमेश्वर के ओर से तब भी उन्होंने रुका नहीं, आगे बढ़ते जा रहा है। கர்த்தர் பார்த்தார், எத்தனை அடி அடிச்சாலும் என்னுடைய ஜனங்களை இவன் துன்புறுத்திட்டு பின் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். परमेश्वर ने देखा जितना भी मैं इसे मारूं ये तो मेरा लोगों का पीछा ही कर रहा है। எகிப்துல இருந்து இவன் அடிச்ச பார்த்தாரு, இவனை வெளியே கொண்டு வந்து அடிக்கலாம் என்று சொல்லிட்டு கர்த்தர் அவனையும் வர வச்சார் பாருங்க. परमेश्वर ने क्या किया, इनको मिस्र में रखकर नहीं मारना चाहिए उसन वरन मिस्र से बाहर ले आके इनको मारना चाहिए करके परमेश्वर ने मिस्र के लोगों को यानी फिरौन के और उसकी सेना को उस देश में से बाहर लाया है। இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட அடைப்பை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுங்களா? ऐसे एक रुकावट को क्यों लाया है प्रभु ने? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்க்க போகிறீர்கள். यहोवा आपके लिए जो करने वाले उद्धार को आप देखने वाले हैं, इसीलिए है। இன்னைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை நீங்க ஒருபோது பார்க்க மாட்டீர்கள். आज जो मिस्र को आज देखते हैं उस मिस्र को कभी ना तुम देखोगे। எதுக்கு தெரியுங்களா இந்த சேனைகளை கொண்டு வந்து நிற்பாட்டினாரு? क्यों परमेश्वर ने सेना को ले आकर खड़ा किया है? அவர்கள் விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க நடக்க போகிறோம் என்பது வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. वे गिरेंगे, हम तो उठकर चलेंगे, सीधे जाएंगे करके वचन को पूरा करने के लिए। ஆமென். आमीन। சத்துருடைய கண்கள் பார்க்க போகிறது. यहो अपने शत्रुओं के आंखें इस कार्य को देखेंगे। ஆபிரகாமின் தேவன் தேவன் என்று, हमारा अब्राहम का परमेश्वर ही परमेश्वर करके। हालेलुया। हालेलुया। நடுவே அவர்கள் நடந்து வந்தார்கள். उसके बीच में वे लोग चल कर आए। என்ன நடந்துச்சு? क्या हुआ? சத்துருக்களும் அதே வழியில வருகிறாங்க. उनके शत्रु भी उसी रास्ते पर चलने लगे। நம்ம போன வழியிலேயே சத்துருக்கள் வராங்க. जिस रास्ते पर हम जाते हैं उसी रास्ते पर भी हमारा शत्रु भी चलने लगा। நம்மளுக்குள்ளே வரி நம்மளுக்காகவே கர்த்தர் ஸ்பெஷலா உண்டு பண்ணியிருக்கிறார். जो रास्ता हम जाते हैं वो केवल हमारे लिए स्पेशली परमेश्वर ने बनाया है। அந்த வழியில நம்முடைய சத்துருக்களால நிக்க கூட முடியாது. उस रास्ते में हमारे शत्रु खड़े भी नहीं हो पाएंगे। அவன் உலக வல்லரசா இருக்கலாம், यदि वो संसार के पूरे साम्राज्य क्यों ना हो, அவன் ராஜாவா இருக்கலாம், वो राजा क्यों ना हो, பெரிய சேனை ராணுவமா இருக்கலாம், बड़ी सेनाधिपति सेना का क्यों ना हो, பட் நான் போகிற வழியில அவங்களால நிக்கவே முடியாது. लेकिन जिस रास्ते पे हम जाएंगे उसी रास्ते पे वे नहीं आ सकते, खड़े भी नहीं हो வழி पाएंगे। எனக்கு ஒரு புதிய வழி, ஆசீர்வாதத்தின் வழி, நம்பிக்கையின் வழியா இருந்துச்சு. ये रास्ता मेरे लिए एक नया रास्ता है, एक आशा से भरा हुआ, विश्वास से भरा हुआ एक रास्ता है। இந்த வழி எனக்கு மீட்பை காண்பினுச்சு. ये रास्ता मेरे लिए उद्धार का रास्ता है। பட் இதே வழி என்னுடைய சத்துருக்களுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது. लेकिन यही रास्ता मेरे शत्रुओं के लिए एक नाश को, विनाश को ले आती है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை உங்க சத்துருக்கள் உங்களை ஃபாலோ பண்ணலாம், यदि आपके शत्रु आपका पीछा करते हैं क्या है, பட் ஒரு லெவலுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியும். लेकिन कुछ सीमा तक ही वो ऐसा फॉलो कर सकते हैं। நீங்க பார்க்க போறீங்க அவருடைய அழிவை. आप जरूर उनकी नाशवान को देखने पाएंगे। கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க பார்க்க போறீங்க. परमेश्वर आपके साथ है करके आप जानेंगे। சோ அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். किवाड़ लगाई हुई परिस्थिति को परमेश्वर हमारे लिए आशीर्वाद के रूप में बदल डालते ஒரு हैं। வழி அடையும் போது एक रास्ता बंद होती है तो நமக்காக மறு வழியை திறக்குகிறவராய். परमेश्वर हमारे लिए दूसरे रास्तों को खोलने वाला है। ஏனென்றால் நாம் வாசித்தது போல क्योंकि जैसे हम पढ़े हैं, எனக்கு முன்பாக கடந்து போகிறார், मेरे आगे आगे वो चलते हैं, என்னுடைய தடையை உடைத்து போடுவதற்கு. मेरे बाड़ों को तोड़ने के लिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। இன்னொரு ஒரு தடையை நாம் பார்க்க போகிறோம். और एक रुकावट के बारे में देखेंगे। யோசுவா 6வது அதிகாரம் यहोशू 6 अध्याय को हम पलटें। 1வது வசனத்தை வாசிக்கும்போது पहला आयत को हम पढ़ेंगे। யோசுவா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் यहोशू की வசனம். किताब की। எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. यहाँ पर यरीहो इस्राएल लोगों के सामने वो एक रुकावट बनकर रहा। இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. इस्राएल लोगों के सामने वो बिल्कुल बंद था। எரிகோ எப்படிப்பட்ட தேசம்? यरीहो कैसा देश था? மிகவும் பழமையான ஒரு தேசம், वो बहुत ही पुराना एक देश था, மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தேசம். बहुत ही आशीषों से भरा हुआ एक देश था। பெரிய மதில் அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிறது. चारों तरफ एक शगरपनाक से बना हुआ था। யாரும் உள்ளர போக முடியாது, யாரும் வெளியே வரவும் முடியாது. कोई भी अंदर नहीं जा सकते हैं, बाहर भी नहीं आ सकते உள்ள हैं। எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்து காணப்படுகிறது. शगर के अंदर सारी आशीषें भरी हुई थी। அதுதான் வெரி ஓல்டஸ்ட் சிட்டியா இருந்துச்சு அந்த நாட்கள்ல. वही उन दिनों में बहुत ही पुराना एक शगर था। அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட தேசத்தையும் கர்த்தர் தடைகளை மாற்றிவிட்டார். वैसे किवाड़ों से बंद किया हुआ देश को भी परमेश्वर ने उसे खोला है। ஹalleluya. हालेलुया। இதுதான் கர்த்தர் செய்யற செயலா இருக்கு. यही परमेश्वर का महत्व है। அந்த அடைக்கப்பட்ட தேசத்துடைய நிலைமை எப்படி தெரியுங்களா மாறுனுச்சு? उस बंद किया हुआ उस सगर की परिस्थिति कैसा बदला? அதே 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 6 अध्याय का 24वीं आयत को यदि हम पढ़ें, அந்த பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். उन्होंने नगर को और जो कुछ उसमें था सबको आग लगाकर फूंक दिया। ஹalleluya. हालेलुया। அவ்வளவு பெரிய ஓல்டஸ்ட் சிட்டியா இருக்கலாங்க, जितने बड़े पुराने प्राचीन के शगर क्यों ना हो, அதோடைய மதில் பயங்கர பராக்கிரமும் பயங்கர ஸ்ட்ராங்கான பெரிய மதிலாய் கூட காணப்படலாம். उसकी शिखरपना जितने भी बड़ा ऊंचा जितना भी सामर्थ्य क्यों ना हो, பட் இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்திற்கு போறதுக்கு இது ஒரு தடையாய் அங்க இருக்கிறது. लेकिन यहोशू और इस्राएल लोग कनान की ओर जाने के लिए ये यरीहो शिखरपना की एक रुकावट था। உங்களுடைய வழி இல்ல,
आपके रास्ते में, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, आपकी आशीष के लिए, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, आपकी बढ़ोतरी के लिए, உங்களுடைய எதிர்காலத்திற்கு, आपके भविष्य के लिए, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு वायदाओं को पाने के लिए ஒரு பெரிய மதில் இருக்கலாம். एक बहुत बड़ा शिखरपना बीच में खड़ी हो सकती है। இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம். इससे पहले हमने देखा है बहुत बड़ा लाल समुद्र। இங்க பார்க்கிற ஒரு பெரிய மதில் அடைக்கப்பட்டிருந்தது. यहाँ देखते हैं बहुत बड़ा एक शिखरपना। பட் இதை கர்த்தர் எப்படி போட்டார் தெரியுங்களா? लेकिन इसे प्रभु ने क्या किया है? துதி ஆராதனை, स्तुति आराधना। ஹalleluya. हालेलुया। 10 வசனத்தை வாசிக்கும்போது 10वीं आयत में யோசுவா தனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். तब यहोशू ने लोगों के आज्ञा दी, जब तक मैं तुम्हें जय जयकार करने की आज्ञा ना दूं तब तक जय जयकार ना करो, और ना तुम्हारा कोई शब्द सुनाने में आए, ना कोई बात तुम्हारे मुंह से निकलने पाए, आज्ञा पाते ही जय जयकार करना। பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்க 6 நாள் அந்த பட்டணத்தை சுத்தி சுத்தி வராங்க. देखिएगा ये इस्राएल लोग 6 दिन उस शहर को घूमते घूमते आए, ஒண்ணுமே பேசக்கூடாது, कुछ नहीं बोलना, ஜஸ்ட் அப்படியே வாக் பண்றாங்க. बस उसके शहरपनाह को वो घूमते हुए आए। எரிகோ மக்கள்லாம் பார்த்திருப்பாங்க, यरीहो के लोग देखे होंगे, என்னடா இது காலையில இவங்க இப்படி சுத்தி சுத்தி வராங்க, क्या हुआ है ये लोग सवेरे सवेरे ऐसे घूमते हैं, எவனுமே பேச மாட்டேங்கறாங்க, कुछ बोलते नहीं है, என்னதான் பண்றாங்க ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, क्या ये लोग कर रहे हैं पता ही नहीं है। அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் அதே பண்ணிருப்பாங்க, अगला दिन देखे अगला दिन भी वैसा किया कर रहे थे। எரிகோ மக்கள் யோசிச்சிருப்பாங்க, போச்சு இவங்களுக்கு என்னமோ ஆச்சு போலக்கு, यरीहो के लोग सोचे होंगे पता नहीं इनको कुछ हो गया, நடந்துட்டே இருக்காங்க, ये चलते जा रहे हैं, பேச கூட மாட்டேங்கறாங்க, कुछ बोलते नहीं, என்னமோ நடக்குது போல, कुछ तो हो रहा है। பட் 7ஆம் நாளில, लेकिन 7वीं दिन में, ஹalleluya, हालेलुया, 7ஆம் நாளில 7वीं दिन में கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அங்க வெளிப்படுத்தினார், परमेश्वर एक नई कार्य को प्रकट किया है। हालेलुया, 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 हालेलुया। ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஒண்ணுமே நடக்கல, एक दिन 2 दिन 3 दिन कुछ भी नहीं हुआ, சோர்ந்து போவாதீங்க, अब निराश ना हो जाए। யாராவது பார்த்து உங்களை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், यदि लोग देखकर आपको मजाक कर सकते हैं, பட் கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருங்க, लेकिन यहोवा ने जो आपसे कहा है उस कार्य को करती रहिए, அமைதலா இருங்க। आप चुपचाप रहें। அப்படினா என்ன? इसका मतलब क्या है? கர்த்தருக்காக நீங்க அந்த நேரத்தை வழியை நீங்க திறந்து கொடுத்துருங்க, आप यहोवा के लिए अपने रास्ते को अर्पण कर लीजिए। ஆமா, आमीन। அமைதலா இருப்போம், आप चुपचाप रहें, காத்திருப்போம், हम इंतजार करें, பொறுமையா இருப்போம், धीरज धरें, கர்த்தருடைய சமூகத்துல அமைதலா உட்கார்ந்திருப்போம், परमेश्वर की उपस्थिति में धीरज धरें। கர்த்தர் உங்களுக்காக ஒரு வெற்றி நாளை வைத்திருக்கிறார், परमेश्वर आपके लिए एक जय का दिन को रखे हैं, அந்த நாள்ல நீங்க துதியை ஏறெடுக்கும்போது उस दिन जब आप स्तुति को करेंगे तो எரிகோ கோட்டை மதில்கள் எல்லாம் இடிந்து விழக்கூடியதாக இருக்கும், यरीहो शहरपना गिर पड़ेगी। हालेलुया, 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 हालेलुया। அந்த பட்டணத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க उस போகிறார், शहर को परमेश्वर आपके हाथों में सौंप देंगे, நீங்க யுத்தம் செய்யறதுக்கு தேவையே இல்ல, अब युद्ध करने की कोई जरूरत नहीं है, துதி என்பதே யுத்தமாய் மாறுகிறது, आपका स्तुति ही युद्ध के रूप में बदल जाती है। हालेलुया, 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 हालेलुया। அந்த பட்டணத்தை கர்த்தர் நமக்காகவே அங்க கொடுத்தார், उस शहर को परमेश्वर आपके लिए ही देते हैं। हालेलुया, हालेलुया। சுதந்தரித்தார்கள், उन्होंने स्वतंत्र कर लिया, சுதந்தரித்தார்கள், स्वतंत्र कर लिया है। ஆமென், आमीन। எரிகோ பட்டணம் यरीहो शहर எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு சாபம் நிறைந்த ஒரு பட்டணம், वो बहुत ही श्राप से भरा हुआ एक स्थान था, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் அது உடைக்கப்பட்டது, इजराइल लोगों के द्वारा वो बिल्कुल टूट गया, பெரிய ஓல்டஸ்ட் சிட்டி, एक बहुत पुराना प्राचीन का शहर, அதுக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், वो शहर और हमारे लिए कोई संबंध भी नहीं होता होगा, பட் நம்ம தான் அதை வீழ்த்த போகிறோம், लेकिन हम ही उसे गिराने वाले हैं। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், प्रभु हमारे साथ है। இன்னொரு ஒரு தடை, और एक रुकावट को देखेंगे, மார்க் எழுதின சுவிசேஷம் मरकुस रचित सुसमाचार 16வது அதிகாரம், 16वें अध्याय, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, हम सब जानते हैं, மார்க் 16வது அதிகாரம், मरकुस 16वें अध्याय அதுல 35வது 35वीं आयत, சாரி 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், मरकुस 16 का 3रा आयत को हम पढ़ेंगे। கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள், और आपस में भी कहते थे हमारे लिए कब्र के द्वार पर से पत्थर कौन लुढ़काएगा, ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது, क्योंकि वो पत्थर बहुत ही बड़ा था। ஹalleluya, हालेलुया। வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் सप्ताह का दिन पहले दिन में சில பெண்கள் கல்லறைக்கு வராங்க, कुछ स्त्रियों ने उस कब्रस्तान पर आए थे, வரும்போதே பேசிட்டு வராங்க, जब वो आई रहे थे तो रास्ते में इस तरह बोलने लगा, கல்லறைக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம், हम तो कब्र पर तो आई हैं, பட் அந்த கல் ஒரு பெரிய கல் இருக்குப்பா, लेकिन वहां पर बहुत बड़ा एक पत्थर है, அதை நம்மளால அசைக்க கூட முடியாது, उस द्वार पर उस पत्थर को हम तो हिला भी नहीं सकते, ரொம்ப கஷ்டம், वो बहुत कष्ट है।
நமக்காக யாராவது வந்து உதவி செய்வாங்களா? हमारे लिए कौन कौन कोई आकर मदद करेंगे क्या? இந்த டைம்ல யார் தான் நமக்கு உதவி செய்வா? ऐसे समय पर कौन आकर मदद करेंगे? ஏன்னா கிட்டத்தட்ட அது 2 டன் weight நிறைந்த ஒரு பெரிய கல்லுங்க. यानी वो ऐसा पत्थर था 2 टन की, वो इतनी भारी है. அவ்வளவு பெரிய கல் மாத்திரமல்ல, அங்க ரோமர் அரசாங்கம் சீல் வர வைத்திருக்கிறது. इतना ही नहीं, वो रोम का वो छाप भी उस पे लगाया हुआ है. அதை யாராலும் உடைக்கவும் முடியாது. उसे कोई भी नहीं तोड़ सकते. அதை தாண்டி போறதுக்கு முன்பாக அங்க போர்ச்சேவர்கள் வர அங்க காத்திருக்காங்க. और इसे पार कर कर जाएं तो वहां पर आपके लिए वो पहरुवे भी रखे हुए हैं. ஆனா இந்த பெண்கள் ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டாங்க. लेकिन ये महिलाएं ने बहुत ही उत्साहित निकले. உங்க ஆர்வத்தை கர்த்தர் பார்க்கிறார். आपकी उत्साहित को परमेश्वर देखते हैं. இயேசுவை பார்க்கணும், यीशु मसीह से मिलना, वचनத்தை கேட்கணும், वचन को सुनना, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறணும், पुनरुत्थान की सामर्थ को पाना है, ஊழியம் செய்யணும், सेवकाई करना है. பெரிய ஆர்வத்தோட நீங்க புறப்பட்டு வந்துட்டீங்க. ऐसे बहुत ही उत्साहित के साथ आ चुके हैं. பட் இது ஒரு புதிய இடமா இருக்கிறது. एक नई स्थान हो सकता है. ஒரு பெரிய கல் இருக்கு. वहां पर बहुत बड़ा एक पत्थर है. பெரிய ஸ்ட்ராங்கா இருக்குது. वो बहुत ही बड़ा है. அது நம்மளால அசைக்க முடியாது. उसे हम हिला भी नहीं सकते. நம்மளால தொட கூட முடியாது. हम छू भी नहीं पाएंगे. பெரிய ரோமர் கவர்மெண்ட் அரசாங்கம் எல்லாமே அங்க இருக்குது. बड़ा सा रोमियो का सरकार वहां है, उसका छाप लगाया हुआ है. என்று ஒரு சொல்லிக்கொண்டே பேசிட்டு வராங்க. ऐसे एक दूसरे से बात करते हुए वहां पहुंचे. 4 वचनத்தை வாசிக்கும்போது वचन 4 में கல் மிகவும் பெரியதா இருந்தது. वो पत्थर बहुत ही बड़ा था. ஆனா அவங்க ஏறிட்டு பார்க்கும்போது, जब लेकिन उसे देख रहे थे आंख उठाकर, क्या हुआ था? கல் தள்ளப்பட்டிருக்கிறதா? वहां पर से वो पत्थर हटा हुआ था. हालेलुया, हालेलुया. கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க. आप दरअसल आंख उठाकर देखें, கண்களை ஏறெடுத்து பாருங்க. अपने आंखें उठाकर देखें. கர்த்தர் செய்ய போற செயலை ஏறிட்டு பாருங்க. परमेश्वर की कार्य को दरअसल आंख उठाकर देखें. கர்த்தருடைய வல்லமையை ஏறிட்டு பார்ப்போம். परमेश्वर की सामर्थ्य को उठाकर देखें. हालेलुया, हालेलुया. உலக கண்களோடு அந்த பார்வை வேண்டாம். संसार की उस आंखों से नहीं, தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய கண்கள் மூலமா நீங்க பாருங்க. जो परमेश्वर हमारे लिए दे रखे हैं, उस आत्मिक आंखों से हम देखने पाए. பெண்களால முடியாது, உண்மைதான். जरूर वो महिलाओं से कुछ नहीं हो पाएगा. பெண்கள் பலவீனமானவர்கள், உண்மைதான். जरूर वे बहुत ही दुर्बल है. பட் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். लेकिन जो हमें बल देने वाला परमेश्वर, हमारे पवित्र आत्मा में जय देने वाला है. हालेलुया, 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 हालेलुया. எவ்வளவு பெரிய கல்லா இருக்கலாம், वो जितने भी बड़े पत्थर क्यों ना हो, எவ்வளவு பெரிய கவர்மெண்டா இருக்கலாம், वो जितने भी बड़े सरकार क्यों ना हो, எத்தனை பெரிய ரோமர் படை வீரர்கள் இருக்கலாம், जितने भी ज्यादा पहरुवे रोमियों का क्यों ना हो, ஆனா அங்கு தேவ தூதர் அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். लेकिन वहां पर वो स्वर्गदूत ने उस पत्थर को हटाकर वहां पर उस पत्थर के ऊपर वो बैठे हुए थे. हालेलुया, 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 हालेलुया. சொல்லுகிறார், பயப்படாதீங்க. वो कहते हैं डरो मत, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். वो यहाँ नहीं, वो जी उठा है. हालेलुया, हालेलुया. அதிகாலை நேரத்துல தேடி வந்து அவர் வாஞ்சையாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை கர்த்தர் தருவாராக. सवेरे को भोर को उठकर आप उत्साहित के साथ वहां पर आए हुए आप हर एक को परमेश्वर पुनरुत्थान की समझ से भरें. आमेन, आमीन. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு सारी रुकावटों को प्रभु दूर कर कर ஒரு புதிய வல்லமையின் அபிஷேகத்துக்குள் கர்த்தர் நடத்துவார். एक नई सामर्थ्य, एक अभिषेक से आपको अगुवाई करें. आमेन, आमीन. தடைகளை உடைக்கிறவர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போவார். बाड़ों का तोड़ने वाला आपके आगे आगे चलता है. எதற்காக? किस लिए? ஜெயம் தருகிறார், जय देने के लिए, முன்னேற்றத்திற்காக, एक बढ़ोतरी के लिए, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு, वायदाओं को पाने के लिए, சத்துருக்களை நிர்மூலமாக்க முடியும். अपने शत्रुओं को मारने के लिए ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना நல்ல करेंगे. பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். भला परमेश्वर तेरा धन्यवाद कर. கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதம் நிறைந்தவரே, कृपा अनुग्रह और आशीष से भरे हुए परमेश्वर, எங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கிறவர் நீர் கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம். प्रभु रुकावटों को बाड़े को तोड़ने वाला आप हमारे आगे आगे चलने के लिए धन्यवाद हो. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். हम हर एक तेरे पवित्र हाथों में समर्पण करते हैं. அது சிவந்த சமுத்திரமா இருக்கலாம், यदि वो लाल समुद्र क्यों ना हो, அது எரிகோ கோட்டையா இருக்கலாம், वो यरीहो शिखर पे ना क्यों ना हो, யோர்தானா இருக்கலாம், यदि यरदन क्यों ना हो, அது கோலியாத்தா या இருக்கலாம், गोलियत भी क्यों ना हो, பெரிய கல்லா ये இருக்கலாம், बड़े पत्थर क्यों ना हो, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் लेकिन जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर, அவர் சத்துருக்களை முறியடிக்கிறவர், वो शत्रुओं को बहाने वाला परमेश्वर தடைகளை है, நீக்குகிறவர், बाड़ों को तोड़ने वाला है, எங்களுக்காக வழியை திறக்கிறவர், वो हमारे लिए रास्ते खोलने वाला है. கடந்து போவரா. आप आगे चलने के लिए धन्यवाद. हम स्तुति करते हैं எங்களை राजा, உயர்த்துகிறோம், हम अपने हाथों को उठाते हैं, வாஞ்சையோடு வருகிறோம். अब उत्साहित के साथ आते हैं. அந்த
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். इस वचन को सुनने वाले हर एक के लिए धन्यवाद करते எல்லா हैं துதி राजा। கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். सारा आदर महिमा जलाल तुझे देते हैं। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं जीवित परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करें। Thank you. Praise the Lord. Praise the Lord. आमीन। அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரனை துடைச்சதை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, கண்ணீரனை துடைச்சதை பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மா
அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே.